பிபிஎஃப் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் ஒட்டுற வேலை வந்து முழுசா முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதுல வந்து ஒரு சில கேள்விகள்லாம் நம்மளுக்கு இருக்கும், அதையெல்லாம் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி வண்டியும் நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி முடிச்சிருக்காங்க, எப்படி பக்காவா வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வேலை முடிஞ்சிருச்சு, 3 நாள் வேலை செஞ்சு. ஆமா கண்டிப்பா. எப்படி வண்டி காமிக்கிறீங்களா எப்படி இருக்குன்னு? பாக்சிங் இருக்குதுன்னு. ஓகேங்க, பக்காவா எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒட்டுனதே தெரியல, இந்த கார்னர்லாம் நீட்டா இது பண்ணிட்டாங்க. பக்காவா ஃபினிஷிங் இப்பதான் முடிச்சு எல்லாம் பாலிஷ் பண்ணி ரெடி பண்ணி அப்படியே டெலிவரிக்கு வேண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்களா? ஓகே ப்ரோ. இப்போ பிபிஎஃப் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், நார்மலா எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், அது கேட்கட்டுங்களா? முதல்ல பிபிஎஃப் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு பிபிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. பிபிஎஃப்னா நம்ம வண்டியோட ஸ்டாக் வர அந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம், அதாவது வண்டியில வர அந்த ஸ்டாக் பெயிண்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மேல வந்து இந்த லேயர் வந்து நம்ம வந்து ஒட்டக்கூடியது பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம். இதுதான் நம்ம போடுறோம். வண்டியோட பெயிண்ட்டும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ், அதாவது உங்களுக்கு ஸ்டோன் ஸ்கிராச்சஸ், அப்புறம் நீங்க ஆஃப் ரோடிங் ஸ்டோன் ஸ்கிராச்சஸ், நீங்க வண்டி மூவிங்ல இருக்கும்போது சின்ன சின்ன ஸ்டோன் தெரிச்சு பாடியில போடும், முன்னாடி போற வண்டியோட அந்த மாதிரி படும். பிளஸ் நீங்க ஆஃப் ரோடு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியால போகும்போது இந்த செடிகளோட ஸ்கிராச்சஸ், அப்புறம் மைனரா டச் பண்றது, பெயிண்டோட கிளியர் கோட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிபிஎஃப்ல மட்டும் படும்போது உங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற பெயிண்டையும் ப்ரொடெக்ஷன் பண்ணும். மேல இருக்கிற பிபிஎஃப்ல அந்த சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோவா செல்ஃப் ஃபீலிங் ஆயிடும். அது எப்படிங்க? நீங்க வண்டி சன்லைட்ல போகும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது அந்த உள்ள இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோ செல்ஃப் ஃபீலிங் ஆகி கொஞ்ச நாள் அந்த இதுவும் மறைஞ்சிரும், அந்த சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் மறைஞ்சிரும் நம்ம ஹீட்டுனால. அதுதான் இதோட மெயின் பிளஸ் பாயிண்ட். பிபிஎஃப் ஒட்டுறாங்க, ஒட்டுனதுக்கு அப்புறம் இப்போ எத்தனை வருஷத்துக்கு வந்து இதுக்கு வாரண்டி கொடுப்பீங்க? அதாவது நம்ம இந்த பிராண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட்ல எடுத்தீங்கன்னா ஒரு 5 years வாரண்டி இருக்குது, அதுக்கடுத்து ஒரு 8 years இருக்குது, 12 years இருக்கு, 15 years இருக்கு. ஆரம்பமே வந்து 5 வருஷம். அது கம்மி கொடுக்கறவங்களா இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கு போக வேண்டாம், ஏன்னா நம்ம அதுக்கு அது வேண்டாம். நம்ம வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஆவரேஜ்ல இருந்து போயிட்டோம்னா 5 years, 8 years, 12 years, 15 years வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் ஆகும். ஆனா இப்போ 5 வருஷம் நீங்க வாரண்டி கொடுக்குறீங்க. 5 வருஷம்னா இப்போ நார்மலா எப்பவும் போல யூஸ் பண்ற மாதிரியே யூஸ் பண்ணா போதுமா, இல்ல அதுக்குன்னு ஏதாச்சும் சில பல மெயின்டெனன்ஸ் இருக்கு? நம்ம ஸ்டாக்கா பெயிண்ட் இருக்கும்போது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றது இல்லாம நம்ம பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சில மெயின்டெனன்ஸ் இருக்குது. என்னன்னா நீங்க ரெகுலரா நீங்க தொடக்க வேண்டியது இல்லை, அப்படியே தொடச்சிங்கனாலும் நார்மல் கிளாத் இல்லாம மைக்ரோ ஃபைபர் கிளாத்ல நீங்க நீட்டா தொடச்சு எடுத்துக்கலாம். டஸ்ட் உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் ஆனாலும் ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கும்போது நீங்க டெய்லி துடைக்கும் போது அந்த டஸ்ட் ஸ்கிராச்சஸோட மார்க் அப்படியே தெரியும். வட்ட வட்டமா மார்க் இருக்கும். நல்ல டீப்பான டஸ்ட் எல்லாம் இருக்கும்போது அது நல்லா மார்க் கொடுக்கும், அதுவும் நல்லா தெரியும். இப்போ நம்ம பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது நல்லா தொடச்சோம்னா அந்த மார்க் இருந்தாலும் ஆட்டோ செல்ஃப் ஃபீலிங் ஆயிரும் உங்களுக்கு. அந்த முதல்ல சொன்னீங்க அது உழுகாது, அப்படி விழுந்தாலும் உங்களுக்கு செல்ஃப் ஃபீலிங் ஆயிரும். நீங்க நார்மல் பாடியில வந்து நீங்க ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிங்கன்னா அந்த மார்க் அப்படியே உங்களுக்கு தெரியும். இப்போ பிபிஎஃப் ஓட்டுனதுல வந்து நீங்க நல்லா அமுத்தி துடைக்கும் போது நல்லா தெரியும். அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு வராது டெய்லி துடைக்கும் போது. இன்னொன்று நீங்க இந்த பாடி வாஷ் பண்ணுவீங்களா, ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் பண்ணுவீங்க. பாடி வாஷ் பண்ணும்போது நம்ம ரொம்ப க்ளோஸ் அப்ல நீங்க அவங்கள்ட்ட சொல்லிடணும், பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணிருக்கு வண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அப்ல வச்சு அடிக்காம ஒரு 1 meter டிஸ்டன்ஸ்ல இருந்து உங்களுக்கு பாடி வாஷ் பண்ணும்போது வேற எந்த இஷ்யூஸ் வராது. பின்ன ஒரு 3 months ஒன்ஸ் நீங்க பாடி வாஷ் பண்றதுக்கு வரும்போது நம்மள்ட்டே கூட 3 months கொடுக்க மெயின்டெனன்ஸ் வரலாம். நம்ம வந்து செராமிக் பூஸ்டர் போட்டு உங்களுக்கு நீட்டா உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துரும், பிபிஎஃப் பாலிஷ் மாதிரி பண்ணி கொடுத்துரும். அது உங்களுக்கு நல்லா கிளாசினஸ் கொடுக்கும், இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒட்டுறாங்க ஒரு 5 வருஷமா 4 வருஷமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதை மாத்தணுமா ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா ஃபிலிம் வந்து உரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பெயிண்ட் ஏதாவது டேமேஜ் ஆகும்? கண்டிப்பா ஆகாது. அதெல்லாம் நல்ல ஃபிலிம்ல நீங்க நல்ல பிராண்ட்ஸ் வைஸ்ல நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க 5 வருஷமோ 4 வருஷமோ கலந்து நீங்க ரிமூவ் பண்ணும்போது பெயிண்ட் எதுவும் டேமேஜ் ஆகாது, நீட்டா வந்துடும். அதுவே நீங்க கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கீழே போயிட்டீங்க, ரொம்ப லோயர் பிராண்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரும். கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் லோயர்ல நீங்க ஐடியாவே பண்ணாதீங்க. பிபிஎஃப் வந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க ஆவரேஜ் மிட் ரேஞ்ச்ல இருந்தே போயிருங்க. அப்படி போகும்போது நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ரிமூவ் பண்ணும் போதும் ஒரிஜினல் பெயிண்ட் எந்த டேமேஜும் இல்லாம நீட்டா எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு காயமாவது இது மட்டும் கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதைய மட்டும் எடுத்துட்டு இந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு ஒட்ட முடியுங்களா? பண்ணிக்கலாம். அதாவது இது பாத்தீங்கன்னா இது ஒரு போர்ஷன் நம்ம ஒட்டி இருக்கிறது, இந்த ஃபெண்டர் போர்ஷன் ஒரு போர்ஷனா தான் ஒட்டி இருக்கிறோம். இப்போ ஃபியூச்சர்ல நீங்க ரொம்ப டீப்பா எதுவும் இம்பாக்ட் ஆகாம மேல பிபிஎஃப் மட்டும் இம்பாக்ட் ஆயிருக்குன்னா இந்த போர்ஷனை மட்டும் நீ ரிமூவ் பண்ணி மாத்திக்கலாம். இல்ல டீப்பா ஏதாவது இம்பாக்ட் ஆச்சுன்னா நம்ம உள்ள இருக்க பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல பெயிண்ட் டேமேஜ் ஆகிற அளவுக்கு இதாயிடுச்சுன்னா நம்ம பிபிஎஃப் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பெயிண்டிங்கை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிப் போட்டணும். இல்ல மேல பிபிஎஃப் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு, உள்ள நல்லா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த போர்ஷன் மட்டும் கழிட்டு அந்த போர்ஷன் மட்டும் மாத்திக்கலாம். அப்படி மாத்தும் போது உங்களுக்கு பெயிண்டிங் காஸ்ட்டை விட அது கம்மி தான். ஓகே ப்ரோ. சரி, இப்போ இது இல்லாம வேற யாராவது ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா உங்களோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த பிரைஸ் பத்தியோ ஏதாவது வேற ஏதாவது நம்ம கேட்காத டவுட்டை வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா
நான் நம்பர் கீழே கொடுத்துறேன், Okay. உங்களுக்கு கூப்பிட்டோம். தாராளமா கூப்பிடலாம். என்ன டவுட்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணி ஓகே ப்ரோ, அவ்வளவுதானங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இது பிபிஎஃப் இப்போ முடிஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். இதே வண்டியில அடுத்து இன்னும் 2 ப்ராஜெக்ட் இருக்குது இந்த வண்டியில. இதே வண்டியில என்னதுங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் அப்கிரேட் பண்றாங்க. இந்த ஹெட்லைட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல இருக்கிறத நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இதுலயே வந்து ஆக்டாக்யூ FE ரெட்ரோஃபிட்டோட ஆக்டாக்யூ சீரிஸ் ஸ்டேஜ் 2 அது என்னதுங்க? அது வாங்க காமிச்சுறேன். ஓ, இது அந்த ஆக்டாக்யூங்களா? ஆமா, இதுதான் அந்த ஆக்டாக்யூ FE ரெட்ரோஃபிட்ங்கிற பிராண்ட் ஸ்டேஜ் 2ங்கிற வருது இதுல. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஹெட்லைட் வந்து நம்ம ஸ்டாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்மேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த லென்ஸ் வந்து நம்ம உள்ளே மாட்டிடுவீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு நல்ல பவர் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். ஓகே ப்ரோ, நல்ல பவர் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பிராண்ட் வெஹிக்கிளுக்கும் இருக்கு. உங்களுக்கு இந்த எல்லா பிராண்ட்ஸோட வெஹிக்கிளுக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது முடிஞ்சனா அடுத்த ப்ராஜெக்ட் இதே வண்டியில சேம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்டெப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த கதவை திறந்தா ஃபுட் ஸ்டெப் இப்படி அதேதான் வித் லைட்டோட வரும் உங்களுக்கு. அது இன்ஸ்டால் பண்ண போறோம். அது ரெடி ஸ்டாக்ல இருக்குது உங்களுக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த என்னமோ இதெல்லாம் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் தான். என்னதுங்க இதெல்லாம்? இதெல்லாம் வந்து ஆக்சிலரி லைட்ஸ் உங்களுக்கு ஸ்டாக்கா வர எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம் தாராளமா. இது 3 இருக்கு, இதுல 4 இருக்கு. ஆமா, இதுலயே 2 இருக்கிறது இருக்கு, 3 இருக்கிறது இருக்கு. இது வந்து FBL பிராண்ட், இது அசூம் பிராண்ட். இதுலயும் 4 இருக்கிறது இருக்கு, 3 இருக்கிறது இருக்கு. இது W7ங்கிற பிராண்ட், இது FBL ஓட பிராண்ட். இது நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு எல்லாமே நீங்களே ஃபிட்டிங் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு 1 இயர் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க, அப்ப இந்த மாதிரி நம்ம வண்டிக்கு ஒன்று மாட்ட பார்க்கலாம். கண்டிப்பா மாட்டிக்கலாம், சூப்பரா பண்ணிடலாம். சரிங்க ப்ரோ, சரிங்க, நன்றி.